தொடர்கதை 16. சத்யநாராயணன் கையில் பால் பாக்கெட்டோடு மெல்ல நடந்து வரும் காயத்ரியின் அப்பா வேலுச்சாமியை நோக்கி போனான். பல வருடங்களுக்கு முன்பு பார்த்தது இப்போது வெகுவாய் தளர்ந்து போயிருந்தார். முன்மண்டையில் ரோமம் கொட்டி நிறைய வயோதிகம் காட்டினார். அவருக்கு எதிரே போய் நின்று, ஐயா வணக்கம் என்று கை கூப்பினான் சத்யநாராயணன். வேலுச்சாமி தன் ஒளிமங்கிப்போன கண்களில் திகைத்தார். வாய் குளறியது. வணக்கம். யார் தம்பி நீங்கள்? என்ன உங்களுக்கு தெரியலையா? என் பேர் சத்யநாராயணன். உங்கள் பொண்ணு காயத்ரியும் நானும் ரத்ன சபாபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். வேலுச்சாமியின் முகத்தில் அது வரைக்கும் ஒட்டி கொண்டிருந்த லேசான மலர்ச்சி காணாமல் போயிருந்தது. காயத்ரியோட படித்த தம்பியா நீங்கள்? ஆமாங்க ஐயா. வேலுச்சாமி சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு கேட்டார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது காயத்ரியை பற்றி. அவர் முகம் இப்போது போன நிமிஷம் பார்த்த முகமாய் தெரியவில்லை. குரலை இறக்கி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கேட்டார். காயத்ரியை பற்றி என்ன பேசணும்? தெருவில் நின்றுக்கிட்டே எதையும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசலாங்களா? வாங்க தம்பி. வேலுச்சாமி முன்னால் நடக்க சத்யநாராயணன் பின்தொடர்ந்தான். 4 அடி அகலச் சந்துக்குள் நுழைந்தார்கள். சந்து அவ்வளவு சுத்தமாக இல்லை. காற்றில் சாக்கடை வாசம். தம்பி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சத்யநாராயணன். ஸ்கூலில் படிக்கும்போது காயத்ரியை பார்க்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? 2 தடவை வந்திருக்கேன் ஐயா. எதுக்காக வந்தீங்க? நோட்ஸு வாங்கிட்டு போக வந்ததாக ஞாபகம். படியேறி வீட்டுக்குள் போனார் வேலுச்சாமி. சத்யநாராயணன் பின்தொடர்ந்தான். குனிஞ்சு வாங்க தம்பி, இல்லைன்னா கதவு நிலப்படி நெற்றிய படம் பார்த்ததும். 2 அறைகளை கொண்ட வீடு அது. பக்கத்து அறை கட்டிலில் போர்வைக்குள் ஒரு உருவம் கழித்து படுத்திருந்தது. இருமியது. ஸ்டீல் நாற்காலியை விரித்து போட்டார். உட்காருங்க தம்பி. சத்யநாராயணன் உட்கார்ந்து கொண்டே பக்கத்து அறையை பார்க்க வேலுச்சாமி சொன்னார். அது என்னோட மனைவி. உடம்புக்கு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கா. உடம்புக்கு என்ன? சுகர், பிபி, ஆஸ்துமா எல்லாமே இருக்குது. ஏதோ மாத்திரை பலத்தால் இருந்துக்கிட்டு இருக்கா. எப்படியோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்கள் தம்பி. பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தோடு பிடரியை தேய்த்து தலையை உயர்த்திய சத்யநாராயணன் திடுக்கிட்டு போனான். பக்கவாட்டு சுவரில் காயத்ரியின் ஃபோட்டோ தெரிய ஃபோட்டோவுக்கு போட்டிருந்த பூமாலை வாடியிருந்தது. நாற்காலியை விட்டு அதிர்ச்சியாக எழுந்தான் சத்யநாராயணன். ஐயா, இது காயத்ரியோட ஃபோட்டோ தானே? ஆமாம். ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கீங்க. செத்து போனவளோட ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது ஒன்றும் தப்பு கிடையாதே. காயத்ரி செத்துட்டாளா? யார் சொன்னது? அவள் தான் மெட்ராஸில் உயிரோடு இருக்காளே. வேலுச்சாமியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. என்ன தம்பி சொல்கிறீங்க? காயத்ரி உயிரோடு இருக்காளா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், பேசினேன். ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் கூட சாப்பிட்டோம். தம்பி நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இதில் பொய் சொல்ல என்ன இருக்குது? நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். வேலுச்சாமி தன் மனைவி சுப்புலக்ஷ்மி படுத்திருந்த அறைக்குள் ஓடி கட்டிலில் படுத்திருந்த மனைவியின் தோலை பற்றி பதற்றமாய் உசுப்பினார். சுப்பு. அந்த அம்மாள் மெல்ல புரண்டாள். எந்திரே, சொல்கிறேன். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம பொண்ணு காயத்ரி உயிரோடு தான் இருக்காளாம். சுப்புலக்ஷ்மி போர்வையை விலக்கி கொண்டு ஒரு நேர்கோடு மாதிரி எழுந்து உட்கார்ந்தாள். நடுக்கமான குரலில் சந்தோஷம் தெரிந்தது. என்னது? காயத்ரி உயிரோடு இருக்காளா? இந்த தம்பி அவர் மெட்ராஸில் பார்த்துருக்கு.
சுப்புலக்ஷ்மியின் பார்வை இப்போது மெல்ல உயர்ந்து சத்யநாராயணன் மேல் நிலைத்தது. தம்பி, என் பொண்ணை நிஜமாக பார்த்தீங்களா? பார்த்தேம்மா. அவளை மெட்ராஸில் பார்த்ததுனால தான் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். சுப்புலக்ஷ்மி வேலுச்சாமியை கொஞ்சம் கோபமாய் பார்த்தாள். என்னங்க, நான் அன்றைக்கே என்ன சொன்னேன்? ரயிலில் அடிபட்டு தண்டவாளத்தில் செத்து கிடந்த பொண்ணு நம்ம காயத்ரி கிடையாதுன்னு தலையாக அடிச்சுக்கிட்டேனே. என் பேச்சை போலீஸும் கேட்கலை, நீங்களும் கேட்கலை. செத்தது காயத்ரி தான்னு போலீஸ் சொல்லி ஏதோ பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? செத்த பொண்ணு நம்ம காயத்ரி மாதிரி இருந்ததால் நானும் தலையாட்ட வேண்டியதாகிடுச்சு. புறப்படுங்க, மெட்ராஸுக்கு போய் நம்ம பொண்ணை பார்த்துட்டு வரலாம். சுப்புலக்ஷ்மி நோயின் தளர்ச்சியையும் மீறி படபடத்தாள். சத்யநாராயணன் சுப்புலக்ஷ்மியை கையமர்த்தினான். கொஞ்சம் பொறுங்கம்மா, மெட்ராஸுக்கு போய் நாம் காயத்ரியை பார்க்குறதுக்கு முந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்ன பேசணும்? காயத்ரி இறந்து போனதா நினச்சிக்கிட்டு அவள் படத்துக்கு மாலையை போட்டு வச்சுருக்கீங்க. இது எத்தனை மாதத்துக்கு முந்தி நடந்த சம்பவம்? வேலுச்சாமி குறுக்கிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு வருடமாச்சு தம்பி. காயத்ரி ஒரு பையனை காதலிச்சா. அவன் பேர் நெல்சன். நாங்கள் அந்த காதலை ஒத்துக்க மாட்டோம்னு நினச்சி 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். அடுத்த வாரமே போலீஸ் என் வீட்டுக்கு வந்தாங்க. திருப்பூருக்கு பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கில் ஒரு பொண்ணோட உடல் சிதைந்த நிலையில் கிடப்பதாகவும் அது காயத்ரி தான்னு வந்து அடையாளம் காட்டும்படியாகவும் சொன்னாங்க. போனோம். முகம் செதஞ்சு போனாலும் உடம்பை பார்க்கும்போது அது காயத்ரி மாதிரி தான் இருந்ததுனால அது காயத்ரி தான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் என்னோடய மனைவி சுப்புலக்ஷ்மி ஒத்துக்கலை. அது வேற யாரோ காயத்ரி கிடையாதுன்னு அழுது அரட்டிக்கிட்டு கிடந்தா. போலீஸ் சுப்புலக்ஷ்மியோட ஸ்டேட்மெண்ட்டை பொருட்படுத்தாமல் அது காயத்ரி தான்னு முடிவு பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் காயத்ரியோட மரணத்துக்கு நெல்சன் காரணமாக இருக்கலாம்ங்கிற கோணத்தில் போலீஸ் அவனையும் தேடிட்டு இருந்தாங்க. நெல்சன் கிடைக்கவே இல்லையா? இல்லை. நெல்சன் இதே ஊரா? ஆமாம். அட்ரஸ்ஸு? நெல்சனுக்கு ஃபேமிலி கிடையாது. பக்கத்து வீதியில் ஒரு லாட்ஜ் இருக்குது. அந்த லாட்ஜில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தான். ஏதோ ஒரு மருந்து கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை. லாட்ஜுக்கு எதிரில் ரேஷன் கடை இருந்ததால் அங்கே அடிக்கடி போன காயத்ரி அவன் பார்வையில் பாழா போன காதல். இந்த காதல் விவகாரம் ஊரை விட்டு ஓடும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. காயத்ரி எழுதி வச்சுட்டு போன லெட்டரை பார்த்த பின்னாடி தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நெல்சனை பற்றி விசாரித்த போது ஆள் சரியில்லை அப்படிங்கிற தகவல் கிடைக்கவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸில் ரயில்வே ட்ராக்கில் இறந்து கிடந்த ஒரு பெண்ணை காட்டி கேஸை க்ளோஸ் பண்ணி ஃபைலை பர்னுக்கு கொண்டு போயிட்டாங்க. நெல்சன் இன்னும் போலீஸ் கைக்கு கிடைக்கலையா? கிடைக்கல. அதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க போனபோது இன்ஸ்பெக்டர் சரியாக எந்த பதிலும் சொல்லலை. சத்யநாராயணன் சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு வேலுச்சாமியை ஏறிட்டான். ஐயா, காயத்ரியை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கும் காயத்ரி உங்களை பற்றி என்கிட்ட சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? காயத்ரியை 2 நாளைக்கு முன்பு மெட்ராஸ் மயிலாப்பூர் டேங்க் ரோட்டில் எதாச்சியாக சந்தித்தேன். உங்களை பற்றி கேட்டப்போ நீங்கள் 2 பேருமே உயிரோடு இல்லைன்னு சொன்னான். வேலுச்சாமியும் சுப்புலக்ஷ்மியும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். காயத்ரி அப்படியா சொன்னா? ஆமாம். உங்கள் மேலே அவளுக்கு ஏதாவது கோபமா? இல்லையே. தோள்களை உலுக்கிய வேலுச்சாமி சத்யநாராயணன் கைகளை பிடித்து கொண்டார். தம்பி, போனதெல்லாம் போகட்டும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவுன்னு நினச்சி நாங்களும் மறந்துடுறோம். இப்போ காயத்ரி உயிரோடு இருக்கிறது நினச்சே பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்கள் எங்கள் பொண்ணை உடனடியாக பார்க்கணும் போல இருக்குது. மெட்ராஸுக்கு எப்போ புறப்படலாம் தம்பி? சத்யநாராயணன் ஒரு வெறுமையான புன்னகையோடு வேலுச்சாமியை ஏறிட்டான். உங்கள் பொண்ணு காயத்ரியை பற்றின இன்னொரு உண்மையை சொன்னால் உங்கள் சந்தோஷமெல்லாம் காணாமே போயிடும். அவர்கள் முகம் மாறினார்கள். என்ன சொல்கிறீங்க தம்பி?
சத்யநாராயணன் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்த வினாடி அவனுடைய பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்போன் முணுமுணுப்பாய் கூப்பிட்டது. எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ. மறுமுனையில் கதிரேஷின் குரல். சத்தே, வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது? காயத்ரியோட அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பா அம்மா உயிரோடு இல்லைன்னு காயத்ரி சொன்னதா நீ சொன்னியே. காயத்ரி பொய் சொல்லியிருக்கா. நீ வீட்டுக்குள்ளே வா, எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். சத்தி, நீ வீட்டுக்குள்ளேயே இரு. இங்கே வெளியே எனக்கு வேலை இருக்குது போல் இருக்குது. கதிரேஷ், நீ என்ன சொல்கிற? இந்த தெருமுனையில் போன நிமிஷம் ஒரு கார் வந்து நின்னது. வெள்ளை அம்பாசிடர் கார். அந்த காரோட கண்ணாடி கதவை லேசாக இறக்கி விட்டுக்கிட்டு ஒரு பெண் இந்த பக்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட முகம் சரியாக தெரியல. சேலையோட கலர் மட்டும் தெரியுது. ஒரு வேளை அது காயத்ரியாக இருக்கலாமோன்னு மனசுக்கு படுது. பதற்றமடைந்தான் சத்யநாராயணன்.